வரை மகாவிஷ்ணுவை பிரிந்தாள் மகாலட்சுமி. வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்து கோல்காப்பூரில் தங்கியிருந்தாள். மகாலட்சுமியை தேடி மகாவிஷ்ணுவும் பூலோகம் வந்து திருமலையில் ஒரு புற்றில் மறைந்து வாழ்ந்து வந்தார். அப்போது ராம் அவதாரத்தில் வாக்கு கொடுத்தபடி வேதவதி என்ற பெண்ணை கலியுகத்தில் பத்மாவதி மகாவிஷ்ணு மணந்து கொண்டாராம். திருமண செலவுக்கு மகாவிஷ்ணுவிடம் பணமில்லை. ஏனெனில் மகாலட்சுமி தான் பெருமாளிடம் தற்போது இல்லையே. எனவே திருமண செலவுக்கு குபேரனிடம் 1,14,00,000 தங்க காசுகளை வாங்கினாராம். அந்த கடனை கலியுக முடிவில் தந்து விடுவதாகவும் அதுவரை வட்டியை கொடுத்து விடுவதாகவும் கூறினார். மகாவிஷ்ணு பத்மாவதியை மணந்து கொண்டதை நாரத மகரிஷி மூலம் அறிந்து கொண்ட மகாலட்சுமி கோல்காப்பூரில் இருந்து திருமலைக்கு வந்தார். அப்பொழுது மகாவிஷ்ணு மகாலட்சுமியை வாஞ்சையுடன் அணைத்து தமது திருமார்பில் இருத்திக் கொண்டார். திருச்சானூர் எனும் இடத்தில் அலர்மேல் மங்கை எனும் பத்மாவதி தாயாரை இருத்தினார். பின்னர் தான் மட்டும் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு பார்த்த வண்ணம் வெங்கடாஜலபதியாய் ஏழுமலையின் சிகரத்தில் அருள் பாலிக்க தொடங்கினார். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் விவேகானந்த கேந்திர வளாகத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் கட்டப்பட்டுள்ளதாம். 5.5 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 22,50,00,000 செலவில் பிரம்மாண்டமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் கட்டுமான பணிகள் முழுவதும் கடந்த வருடம் நிறைவடைந்ததாம். தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைமை செயல் அலுவலர் அனில்குமார் சங்கால் தலைமையிலான குழுவினர் இந்த கோவிலை ஆய்வு செய்தனர். பின்னர் இந்த ஜனவரி கும்பாபிஷேகமும் நடைபெற்றதாம். இந்நிலையில் கன்னியாகுமரி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு தனி அதிகாரியாக சென்னையில் உள்ள திருப்பதி திருமலை தேவஸ்தான உள்ளூர் தகவல் மற்றும் ஆலோசனை மைய உதவி செயல் அலுவலர் ரவி என்பவரும் நியமிக்கப்பட்டு உள்ளாராம். திருமலை திருப்பதி தேவஸ்தானமே இங்கு நடத்தப்படும் அர்ச்சனைகளும் ஆராதனைகளையும் நியமித்து வருகிறதாம். வெள்ளிக்கிழமைகளில் வேங்கடவனுக்கு வில்வார்ச்சனை செய்கிறார்களாம். மகா சிவராத்திரி அன்று ஷேத்ர பாலிகா உற்சவத்தின் போது பெருமாளுக்கு வைரத்தில் திருநீற்று நெற்றிப்பட்டை சாத்தப்பட்டு திருவீதி திருவிழா நடைபெறுகிறது. இந்த அத்தனை விழாக்களும் திருமலை திருப்பதியில் நடைபெறும் அதே நாளிலே அதே நேரத்திலே குமரியில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவிலிலும் மிக சிறப்பாக நடைபெறுத்தப்படுகிறது. கன்னியாகுமரி விவேகானந்தபுரத்தில் குமரி திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளதாம். கன்னியாகுமரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் விவேகானந்தபுரம் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனந்த வாழ்வருளும் தென்குமரி திருமலைக்கு சென்று நாமும் அருள் பெறுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.